மக்களே வணக்கம் நமஸ்காரம் வெல்கம் டு அவர் சேனல் போஜனம். இன்னைக்கு நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா ஆடி ஸ்பெஷல் ஆடி பண்டிகை இன்னிலிருந்து ஆரம்பம். எல்லாருக்கும் ஆடி பண்டிகை நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் அதில் கோலாகலமாக பண்ணிட்டு இருப்பேன். வாசலில் கோலம் போட்டு என்னென்ன பாயசம் எல்லாம் மாப்பிள்ளை புதுசாக கல்யாணம் ஆன குழந்தைகளுக்கெல்லாம் ஹாப்பி மேரிட் லைஃப். எல்லாரும் மாமியாரத்துக்கு போயிருப்பேன் நினைக்கிறேன். ஆடிப்பால் அவள் மாமியாரத்தில் போய் அடிப்பால் கொடுத்து நல்லா விருந்து சாப்பிட்டு அவாவா சக்திக்கு உண்டானது அவாவா பண்ணுவேன். கண்டிப்பாக இந்த ஆடி பிறந்தாவே தட்சிணாயனம் உத்தராயணம், அதாவது இப்போ தட்சிணாயனம் ராப்பொழுது ஜாஸ்தியாக இருக்கும், பகல் பொழுது கம்மியாக இருக்கும். ஸோ இந்த தட்சிணாயனம் உத்தராயணம், அதாவது 6 மாதம், உத்தராயணம் 6 மாதம், தட்சிணாயனம் 6 மாதம். இந்த டீட்டெயில்டு வீடியோ உங்களை போர் அடிக்க வேண்டாம். இந்த டீட்டெயில் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த தட்சிணாயனத்துக்கு ஒரு மகாபாரதத்தில் ஒரு கதையே இருக்குப்பா. அந்த கதையும் நான் அதில் சொல்லியிருக்கேன். அதாவது மகாபாரதம் எப்படி நமக்கு மகாபாரதம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான. கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணது கிடையாதுப்பா. அர்ஜுனன் மாதிரி நம்மளோட மக்களுக்கு, நம்ம மக்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட காவியங்களும் புராணங்களும் சாஸ்திரங்களும் சம்பிரதாயங்களும் இதெல்லாம் தான் நம்மளோட இந்து இதில் நிறைய நம்மளோட பொக்கிஷங்கள் இருக்குது. ஸோ நம்ம நம்மளோட மனுஷனாக பிறந்ததுனால நம்ம இந்த ஜீவனத்தை சார்த்தகமாக்கினம். ஆச்சாரியால் அம்பாலும் அதுதான் சொல்கிறார். ஆச்சாரியால் அதுதான் நிறையா சொல்கிறார். ஸோ இந்த மகாபாரத நம்ம பகவத்கீதா நம்ம டெய்லி படிக்கணும். 18 அத்தியாயம் இருக்குது. அதாவது கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசம் இல்லை, அது நமக்கோசரம் அதை பார்த்து ஒரு விவேகமா கிருஷ்ணர் சொல்லுவா இல்லையா, சிந்தித்து செயலாற்றுங்கள்னு. நம்ம என்ன ஒரு நிமிஷமும் என்ன பேசுகிறோம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது எவ்வளோ, அதாவது இதுலலாம் நம்மளோட கர்மா, இது நிஜமாவே நம்மளோட கர்மா. நான் கர்மாவை ரொம்ப பிலீவ் பண்ணுவேன். ஸோ நீ படிக்கிறியா அப்படின்னு நம்ம சில பேர் யோசிப்பா. நான் நித்தியம் ஒரு அத்தியாயம் அம்பாள் ஆச்சாரியால் அனுகிரகத்தில் ஒரு அத்தியாயம் எவ்வளோ முடியறதோ ஏன்னா எனக்கு பேக் டு பேக் ஹெவியாக ஒர்க் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த ஸ்லோகங்களும் சுவாமியும் சுவாமிகிட்டையும் என்னால் போகலன்னா என்னோட ஜீவனமே எப்படி இருக்கும்னு தெரியாது. அவளால் தான் இன்னைக்கு நான் நிஜமாவே ஆச்சாரியால் அம்பாள் அனுகிரகத்தில் சந்தோஷமாக பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடு நான் வேண்டின்னு இருக்கேன். எல்லாரும் அதே மாதிரி எல்லாருக்கும் எல்லா நல்லதும் நடந்து அவாவா ஃபேமிலி அவாவா சந்தோஷமாக இருக்கணும். அந்த ஃபேமிலி யூனிட்டி இருக்கணும் எல்லா இதுலேயும். அதுதான் ஒரு மெயின் பெரிய விஷயம். அதாவது ஆடிப்பால் இது ஆடி மாதம் அப்படின்னாவே ஆடி விசேஷம்னா ஆடி 18 வரும், வரலட்சுமி நோம்பு வரும், பிள்ளையார் சதுர்த்தி வரும், கிருஷ்ணாஜன்மாஷ்டமி எல்லாம் இந்த 6 மாதம் நமக்கு பண்டிகை தான்ப்பா. தீபாவளி எல்லாமே பண்டிகை தான்ப்பா நமக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி அந்த பேசிஸில் சரி நம்ம சப்ஸ்கிரைபரும் எல்லாம் வருது, பண்டிகைலாம் வருது, நீங்கள் நைவேத்தியம் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக சொல்லுங்கிற மாதிரி எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தா. ஸோ உங்களோட சந்தோஷம் தான் நம்ம போஜனமோட சந்தோஷம். நான் எப்படின்னா நான் ஆற்றுல பண்ணுறது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன்ப்பா. ஸ்பெஷலாக அதாவது முதல்ல உங்களுக்கு கொடுக்க முடிய மாட்டேங்கிறது. நான் இன்னைக்கு ஆடி ஸ்பெஷல் பால் பண்ணேன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, அடுத்த வெள்ளிக்கிழமை ஒரு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்க. இல்லை உங்கள் ஆற்றுல ஏதாவது பர்த்டே வருதா அப்போ இந்த பாயசத்தை நீங்கள் இது பண்ணுங்க. இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான, ஆல்ரெடி நம்ம சேனலில் பிளேலிஸ்ட் போய் பாருங்க. ஸ்வீட் அண்ட் பாயசம் பிளேலிஸ்ட் இருக்கும். அதே மாதிரி இப்போ போன தடவை தை வெள்ளிக்கிழமை எல்லா கோயில் பிரசாதமும் போட்டேன். அந்த ஆடி அண்ட் தை ஸ்பெஷல் மந்த்துன்னு நான் உங்களுக்கு அதில் கொடுக்குறேன். அது ஆல்ரெடி இருக்குது. இப்போ இந்த ஆடி மாதம் என்னென்ன பண்ணுறோம், ஆடி மாதம் ஆடி வெள்ளிக்கிழமை ஆடி கிருத்திகை, ஸோ இது என்னென்ன நான் ஸ்பெஷலாக பண்ணுறேன் அம்பாளுக்கும் ஆச்சாரியாளுக்கும் நைவேத்தியம் பண்ணுறேனோ அதை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதை அந்த பிளேலிஸ்ட்லேயும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்க. என்னடா இவன் பீடிக்கு போட்டுட்டே போகிறாள், இன்னும் என்ன பாயசம் பண்ண போகிறேன்னு சொல்லன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறது, நிறைய உங்களோட ஷேர் பண்ணிக்கிறோங்கிற ஒரு ஆசையில் பேசிகிட்டே இருக்கேன். இன்றைக்கி பரங்கிக்காய் பாயசம், அதாவது மஞ்சள் பூசணிக்காய் இருக்குது இல்லையா, அதை வச்சு தேங்காய் பால் எடுத்து அதுதான் நான் பண்ண போகிறேன். அந்த பாயசம் உங்களுக்கு ட்ரை பண்ணுவோம். உங்களுக்கு இப்போ இந்த ஆக்சுவலாக இது நாளைக்கு வெள்ளிக்கிழமை, இன்றைக்கி ஆடி பண்டிகை இல்லையா, எனக்கு உடனே எடிட் பண்ணி போட முடியாது. ஸோ நாளைக்கு உங்களுக்கு வெள்ளிக்கிழமை உங்களுக்கு 2 மணிக்கு இந்த வீடியோ வரும். நீங்கள் பார்த்து கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணிங்க. இந்த ஆடி மாதம் ஃபுல்லாக நம்ம எல்லாருமே, அதாவது எப்படி அதுவும் இப்போ நமக்கு சாத்துர்மாசியம் வேற நடந்துட்டு இருக்கு. சதா சர்வகாலமும் குருவோட கிருப்பை ஆச்சாரியால் அம்பாளோட கிருப்பை நமக்கு இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ இதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். இது இவ்வளோ தேவைப்படாது, இதில் கொஞ்சம் எடுத்துக்கலாம்.
இது வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். இந்த ஒரு ஹீட் போதும். இதை வந்து எல்லாம் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்க, நறுக்கிண்டாச்சு. நான் காமிச்ச மாதிரி அந்த அரை அப்படியே எடுத்து தனியாக வச்சுட்டேன். இதை வந்து நறுக்கிண்டாச்சு. இதை வந்து நம்ம குக்கரில் வேக போட்டுடலாம். சூப்பராக ஆகிடும். நம்ம அதுக்குள்ளே குக்கரில் வேக போட்டுட்டு நம்ம தேங்காய் உடைச்சி தேங்காய் பால் எடுத்துடலாம். இதுக்கு நான் ஒரு அரை டம்ளர் தண்ணி விடும். இது வந்து குக்கரில் வச்சு ஒரு 2 விசில் விட்டால் போதும்ப்பா. பரங்கிக்காய் சீக்கிரமாக வெந்துடும், ரொம்ப நல்லா வெந்துடும். இது வந்து ஒரு மூடி போட்டு ஒரு வெயிட் போட்டுட்டு 2 விசில் விட்டுட்டு நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம வந்து இது வேகட்டும். இது ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வெயிட் போடலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து தேங்காய் வந்து உடைச்சிண்டாச்சு. நம்ம வந்து ஒரு அரை மூடி ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். நல்லா இப்படி எடுத்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்துடுறோம். இந்த அரை மூடியை நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்துக்கலாம். நம்ம வந்து அரை மூடி எடுத்துட்டாச்சு. இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அந்த அரை மூடியில் இது வந்து 1ஆம் பால், இது வந்து 2ஆம் பால். ஸோ இப்போ இந்த அரை மூடி தேங்காய் இருக்குது இல்லையா, நம்ம இதை வந்து கொஞ்சம் கிரன்ச்சினஸ் கோசரம் நம்ம வந்து நெய்யில் வந்து முந்திரி பருப்பும் இந்த தேங்காவையும் போட்டு சில்லாக பொடி பொடியாக நறுக்கி போட்டேன்னா சூப்பராக இருக்கும் பாயசம். இதை வந்து கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ அந்த தேங்காவை கட் பண்ணி சில்லாக எடுத்து வச்சுருந்தாச்சு. இது வெல்லம் வந்து நான் 1 கப், உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து இதில் 1 கப் எடுத்துன்னு இருக்கேன். கொஞ்சம் ஜல விட்டு நம்ம வந்து நல்லா ஒரு கொதி விடலாம். தண்ணியை வடிகட்டிக்கலாம். வெல்லத்தை ஒரு 1.25 கப் விட்டுக்கலாம்ப்பா. ஏன்னா அக்கார்டிங் டு யுவர் டேஸ்ட் உங்களுக்கு வந்து 1 கப்பும் ஊற்றிக்கலாம், 3/4 கப்பும் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு வந்து ஸ்வீட் எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் வந்து வெல்லம் போட்டுக்கலாம். நான் இந்த கப்பில் ஒரு 1.25 கப் எடுத்துட்டுருக்கேன். ஒரு 1/4 கப் ஜலம் விட்டுக்கலாம். இது நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வடிகட்டின்றலாம். நம்ம வந்து சைடில் வந்து நம்ம வந்து வறுத்துண்டுலாம். நெய் விட்டு முந்திரியும் திராட்சை அந்த தேங்காவை வறுத்துக்கலாம். சூடாக எடுத்து நெய் நல்லா உருகி நல்லா சூடாக எடுத்து நம்ம வந்து முந்திரி பருப்பை ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். இந்த தேங்காவும் போட்டுடலாம். முந்திரி பருப்பு தேங்காவையும் வதக்கிக்கலாம் சிறப்பா. அப்புறம் திராட்சையை போட்டுக்கலாம். கொஞ்சமாக திராட்சை இதையும் போட்டு நல்லா இது பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம வந்து செப்பரேட்டாக எடுத்து வச்சுடலாம். பரங்கிக்காய் வந்து நல்லா வெந்துடுத்து. இதை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இந்த பரங்கிக்காய் விட்டுனாச்சு. நம்ம வந்து இந்த 2ஆம் பால் இருக்கு இல்லையா, அதை விடலாம். 2ஆம் பால் விட்டு இது நல்லா ஒரு கொதி வரட்டும். நல்லா வெல்லம் கரைஞ்சிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டேன். இதை நம்ம வந்து வடிகட்டின்றலாம். இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து 1ஆம் பால் விட்டுடலாம். சிம்மில் தான் இருக்குது அடுப்பு. வெல்லம் வந்து நல்லா ஆறட்டும். நல்லா சில்லுன்னு ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து விட்டோம்னா சூப்பரான பரங்கிக்காய் பாயசம் ரெடி. இந்த முந்திரி பருப்பு, திராட்சை, தேங்காய் எல்லாத்தையும் நம்ம போட்டுடலாம். இது வந்து அப்படியே ஒரு 5 மினிட்ஸ், ரொம்ப கொதிக்க வேண்டாம். 5 மினிட்ஸ் அப்படியே சிம்மில் தான் இருக்குது. அப்படியே நுரைச்சின்னு வரட்டும். நுரைச்சின்னு வருது. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து வெல்லம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து வெல்லம் விடலாம். ஏன்னா இல்லைன்னா திரிஞ்சு போயிடும். இந்த பாலும் தேங்காய் பாலும் இருந்து ஜென்ரலாகவே பாலும் வெல்லமும் சூடாக விட்டுட்டேன்னா பாயசம் வந்து திரிஞ்சு போயிடும். இதுவும் நல்லா ஆறட்டும், அதுவும் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் விட்டுடலாம். ஸோ இது நல்லா இது வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வெல்லத்தை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன்ப்பா கொஞ்சம். ஏன்னா இன்றைக்கி கத்தால் அவசரமாக பண்ண முடியல. இதுக்கெல்லாம் நிதானமாக பண்ணணும். ஏன்னா ஆத்துக்கார் ஆஃபீஸ் போகிறதுக்குள்ளே சுவாமி நைவேத்தியம் பண்ணி எல்லாம் பண்ணுறதுக்குள்ளே சூப்பராக பரங்கிக்காய் பாயசம் ரெடி.
அடிப்பொலியான ரெசிபிப்பா. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க. என்ன கைஸ் பார்த்தீங்களா, பரங்கிக்காய் பாயசம். ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்க. காலை வேளையில் நம்ம வந்து ஆத்துக்கார ஆஃபீஸ் கிளம்புறதுக்குள்ளே நம்ம எல்லாம் பண்ணணும்னா அப்படியே அறக்க பறக்க நம்ம வந்து டென்ஷன் ஆகிடுறது. ஸோ என்ன பண்ணேன், அந்த வெள்ளத்தை வந்து உடனே கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அது நல்லா சில்லாகணுன்னு அந்த பாயசத்தில் விட்டோடனே அது அப்படியே சூப்பராக எடுத்து. இது வந்து நீங்கள் வந்து எப்படி இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணுங்க. அடுத்த வெள்ளிக்கிழமை, ஆடி வெள்ளிக்கிழமை வேணால் நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்தது அப்படின்னு. ஸோ இதுதான் நம்ம பாத்தில் ஆடி ஸ்பெஷல். ஆடியில் வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டேன்னா, பரங்கிக்காய், முட்டைக்கோஸ், பீன்ஸ், கேரட் கறி, பாக்காய் பிட்லை, பாயசம் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே உங்களுக்கு செப்பரேட் வீடியோ வரும். நீங்கள் வந்து எல்லாமே நீங்கள் எல்லா ரெசிபியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ போஜனம் சேனலுக்கு லாட்ஸ் ஆஃப் லவ் கொடுக்குறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்த்தோன்னே லைக் கொடுங்கப்பா. நிறையா வியூஸ், அதாவது ஓட்டாமல் பாருங்க, நிறைய வியூஸ் பாருங்கள். வியூஸ் கம்மியாக எனக்கு போகிறது. நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காமையே பார்க்குறேன். ஸோ அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ